ஃபைவ் கைஸ் மூக்கில் தான் போச்சு, வரவே மாட்டேது. பட் ஹோம் சரி கைஸ். மக்களே, ஸோ ஜஸ்ட் இப்போ தான் ரூம்கிட்ட வந்த உடனே ராக் பீச்சில் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ராக் பீச் போயிட்டு உங்களுக்கு நான் சின்ன அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ஸ்டே கனெக்டட், see you guys. மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட்டு முடிச்ச உடனே சின்ன அப்டேட்டாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோ நான் வந்துட்டேன், என்ன பேசணும்னு தெரியாமல் முக்க செஞ்சுருக்குறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ரொம்ப வெயிலுங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சுருவாங்க. நான் பார்த்தீங்கன்னா சும்மா உட்காந்தத்தில் வேலை செஞ்சுருவேன். ஏன்னா நான் பாண்டிச்சேரிக்கு நல்லா செம்ம வெயிலுங்க மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணி வந்துச்சு. வந்த உடனே பூரி வடை ஆர்டர் பண்ணேன். இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்மளுடைய அந்த பூரியை நம்ம வாய்க்குள்ளே போடலாம். பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, பெங்களூர் அளவுக்குலாம் இல்லை, பட் நைஸ். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே, நான் மசால் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன். மசால் தோசைன்னு ஒரு ஸ்கேம் பண்ணிட்டாங்க. மசாலாவே இல்லை, கேட்டால் பல்லியாத்தா மசால் தோசைன்னு சொல்லிட்டாங்க. இங்கே வல்லான்னு தான் வந்தோம். பட் தண்ணி அதிகமாக இருந்தனால யாரும் விளாடவே முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலுங்க, பயங்கரமாக வெயில். ஸோ அளவுக்கு மீறி வெயில் இருக்குது. பெங்களூருக்கும் அவுட் ஆஃப் பெங்களூர் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் ரொம்ப அழகாகவும் இருக்குது. பட்டு ஆட்டோலாம் வீட்டமாக இருக்கும். ஸோ அப்புறம் சின்ன பிளான் சேஞ்சு, நம்ம கீழே நடந்து போயிட்டு அட்லீஸ்ட்டு தண்ணியாச்சும் தொட்டுட்டு வந்துடலான்னு. ஸோ கீழே போய் தண்ணியாச்சும் தொட்டு வந்துடலான்னு போயிருந்தா. ஸோ மை காட், இதோட மண்ணுடைய சூப்பருங்க. ரைட் ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு? கைஸ், நம்மளால் தண்ணியில் விளையாட தான் முடியல. அட்லீஸ்ட் காலியாச்சும் வச்சுக்கோம் பாருங்க. ஸோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏன்னா கடலில் நான் ஃபஸ்ட் டைம் இல்லை, செகண்ட் டைம் தான் ஆச்சுன்னா. ஸோ இந்த பையன் கடலுக்கு நிறைய டைம் வந்திருக்கான். கிட்ட ஒரு 10 மேலே ஆகிடுச்சுனா, 10 டைம் ஆகிடுச்சுனா. அவன் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அவன் எக்ஸ்ட்ரா ஓட்டு, நான் இன்ட்ரோ ஓட்டு. பட் ஆனால் அவன் ஏன் அவ்வளோ ட்ரை பண்ணான்னு தெரியல. மேபி கேமரா பேஸ் வாட் எவர். ரைஸ் ரொம்ப நல்லா இருக்குது ரைஸ், ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது.
அதனால் வெஜிலாம் இருந்துச்சு. பட் இந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு மாதிரி காடோ பெருசு இல்லையா, காடு என்ன மாதிரி கிரியேட்டரை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் பாருங்க. இஸ் அ கிரியேட்டர், இஸ் அ ஆசம் கிரியேட்டர். அவர் படித்த இந்த உலகத்தில் நம்ம வந்து ரசிக்கவும் என்ஜாய் பண்ணவும் நம்மளுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம வந்து தவறு விடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் என்ஜாய், பி ஹாப்பி இன் யுவர் லைஃப். See you guys. ஸோ மக்களே, அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆச்சரியமாச்சு, ஏன்னா பெங்களூரில் மீட் பண்ணுறோமா, செம்ம குஷி தான் அப்படின்னு. அந்த ஊரில் வந்து நம்மளுடைய ஸ்டேட் லாங்குவேஜ் கேட்கும் போதோ சம்திங் ஏதோ சந்தோஷமாக இருந்துச்சு. கன்னடாவில் பேசணும். ஸோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து தோழி ப்ரோ, ஊட்டாமாடி ப்ரோ, பன்னி ப்ரோ, ரூமுக்கு பன்னி ப்ரோன்னு சொன்னார். ஸோ ஆல்ரெடி ரூம் எடுத்ததுனால என்னால் போக முடியல. See you guys. Hi guys, மக்களெல்லாம் போச்சு வரவே மாட்டேது, பட் ஹோம். சரி guys. ஸோ மக்களே, இப்போது சின்ன சேஞ்ச் மக்களே. என்னென்னா, இன்னும் நம்ம வந்து ஒரு லாக் பீச்சில் வந்து விளாட காரணத்தினால் நம்ம வந்து இப்போது வந்து எங்கே போகிறோம்னா பேரடைஸ் பீச் போகிறோம். ஸோ பேரடைஸில் பீச்சுக்கு போய் அங்கே விளாட விட்டா ஃபைன், அப்படி இல்லைன்னா ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸோ see you there. Bye.